மாரி இப்போ சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபி பொறந்துரும். அதுக்கப்புறம் வந்து அந்த மிஸ்கேரேஜ் இருக்கு. அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் செகண்ட் பேபி வந்து அவங்களுக்கு வராது. அது என்னமோ தங்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எதனாலங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் பேபி இருக்கு. ஆனா செகண்ட் பேபி அவங்களுக்கு தங்கவே மாட்டேங்குது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு நார்மல் ஹார்மோனல் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த தைராய்டு பண்ணிக்கலாம், சுகர் பண்ணிக்கலாம். ஏஎம்ஹெச் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. அது எவ்வளோ ஓவேரியன் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கருமுட்டை இருந்தா தான் நீங்க பிரெக்னன்ட் ஆவீங்க. ஸோ அதோட வேல்யூ எல்லாம் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நார்மலா இருக்குன்னா, ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் அனாலிசிஸ் பண்ணி ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இருக்குன்னா, தென் யூ கேன் கோ ஃபார் ஓவிலேஷன் கிட்ஸ். ஸோ ஓவிலேஷன் கிட்ஸ்ன்னு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னா அந்த ஓவிலேஷன் கிட் வாங்கிக்கலாம். அது ஒரு மிட் சைக்கிள்ல ஓவிலேஷன்னு ஒன்று நடக்கும். ஸோ அந்த ஓவிலேஷன் கிட்ட பார்த்து அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது 90% பாசிட்டிவா வருது. இதை தாண்டி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் டாக்டர் 50 நாளைக்கு ஒரு வாட்டி வருது, 60 நாளைக்கு ஒரு வாட்டி வருதுன்னா, நீங்க உங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஓவிலேஷன் டே என்னைக்கோ நீங்க அன்னைக்கு ஒண்ணா இருந்து நீங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் எடுத்து ட்ரை பண்ணலாம். இது 2மே சக்ஸஸ் ஆகலைன்னா there are lot of method for them to become pregnant.